வணக்கம். தமிழகத்தில் பனைமரக்கல் இறக்க அனுமதி கொடுத்தால் அரசின் வருமானம் தடைபடும் என்பதால் அரசியல்வாதிகள் கல் இறக்க அனுமதி கொடுக்க மறுக்கின்றனர் என பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபால் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் களியப்பேட்டை ஊராட்சி குளக்கரையில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கத்தின் செங்கற்பட்டு பாலாறு லயன்ஸ் சங்கம் சார்பில் பனைமர விதைகள் நடும் நிகழ்ச்சி செங்கற்பட்டு பாலாறு லயன்ஸ் சங்க தலைவர் பெருமாள் தலைமையிலும் களியப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பிருந்தாவதி சரவணன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவரும் பன்னாட்டு லயன்ஸ் சங்கத்தின் கூட்டு மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளருமான NR தனபாலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பனை விதைகளை நடவு செய்து பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். அப்போது NR தனபாலன் பேசுகையில், தமிழகத்தில் பனை மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. இந்தியா சுதந்திரம் போது தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடி பனை மரங்கள் இருந்தது. தற்போது 4 கோடி பனை மரங்கள் தான் உள்ளது. கேரள மாநிலத்தில் பனை மரத்திற்கு பதிலாக தென்னை மரத்தில் கல் இறக்க அனுமதி கொடுத்துள்ளதால் நிலத்தின் உரிமையாளரும் தொழிலாளிகளும் வருவாய் ஈட்டுகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் பனை மரங்களை வெட்டக்கூடாது என்றார். இருந்தாலும் வெட்டி கொண்டுதான் உள்ளனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் தான் பனை மரங்களை வெட்ட வேண்டும் என்ற உத்தரவு வந்துள்ளது. பனைமரம்தான் ஒரு காலத்தில் வீடு கட்ட மக்கள் பயன்படுத்தினர். வாழை மரம் நமக்கு மட்டும் பலன் தரும். பனைமரம் வருங்கால சந்ததியினருக்கு பலன் தரும். அதனால்தான் பனைமரம் நட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல் இறக்க அனுமதி இல்லை. பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கூட கல் கிடைக்கிறது. தமிழக அரசு வருமானத்திற்காக விஸ்கி, பிராந்தி முக்கியத்துவம் கொடுக்கிறது. கல் குடித்தால் அவர்களுடைய வருமானம் பாதிப்பு ஏற்படும். அதனால் அரசியல்வாதிகள் கல் இறக்க தடை செய்கின்றனர். நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் தரையில் வீசி சென்றால் மக்குவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும். அதனால் மண் எல்லாம் கெட்டு போய் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். பிளாஸ்டிக் டம்ளரில் டீ குடித்தால் அது உருகி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இது போன்ற காரணங்களால் குழந்தையின்மையும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். விவசாயிக்கு வருமானம் இல்லை, தொழிலாளி அதில் ஏற முடியாத காரணம் தொழில் அவங்க வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1940 12 கோடி மரம், இன்று 4 கோடி மரங்கள் தான் இருக்கின்றன. வெட்டப்பட்டுக்கிட்டே வருது. இப்போ நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னால் மரங்கள் வெட்டக்கூடாது என்றார். இருந்தாலும் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் பனைமரம் வெட்டப்பட வேண்டும் என்றால் கலைஞருடைய உத்தரவு இருந்தால்தான் வெட்டப்பட வேண்டும் இருக்கு. காரணம் என்ன, பனைமரத்தை பொறுத்த உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் 100 ஆண்டு காலம் இருக்குது. குறைந்தது 60 ஆண்டு காலம். 60 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த குடும்பத்துக்கு தேவையானது அந்த உங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்க. அதை பதநீர் கொடுக்குறது மட்டும் இல்லை. ஒரு காலத்தில் வீடு வேகிறதுக்கு அந்த பனையில தான் வச்ச பனை தான் ஓலை போட்டிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி உத்தரம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் தான் போட்டுருந்தாங்க. ஏன் இன்னும் கேட்டாக்கா, கேட்டு அடைக்கிறதுக்கு அதை தான் யூஸ் பண்ணாங்க. இப்படி பனையை முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பயணப்பட வாழை மரம் உண்மையிலே நமக்கு பலன் கொடுக்கும். அது அடுத்தது கூட கண்ணு வரும். ஆனால் பனைமரம் அப்படி இல்லை. பரம்பரைக்கு வருகிற காரணத்தால் மரம் நட வேண்டும், அதை விட வேண்டும் என்பதை நம்ம சொல்லுவோம். இன்னும் கேட்டாங்க, கள்ளப்படுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை. பாண்டிச்சேரியில் போனால் கல் கிடைக்கும், ஆந்திரா போனால் கிடைக்கும், தெலுங்கானா போனால் கிடைக்கும், கேரளா போனால் கிடைக்கும், கர்நாடகா போனால் கிடைக்கும். ஆனால் நம்ம நாட்டில் என்ன அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் ஒன்றே துட்டு. எனக்கு துட்டு கிடைக்கும், அது துட்டு கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் தடை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கல்லை பற்றி பேச வரல. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நம்முடைய சந்ததி வளர வேண்டும் என்பதற்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா, நம்ம குடிக்கிற பிளாஸ்டிக் பார்த்திங்களா, இதெல்லாம் தரையில் போட்டோன்னா மக்களுக்கு 100 ஆண்டு ஆகுமா? 1 வருஷம் 100 ஆண்டு 100 ஆண்டு காரணத்தினால அந்த மண்ணெல்லாம் கிட்டத்தட்ட கெட்டு போய் ஒரு காலத்தில் விவசாயம் செய்ய முடியும். அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அப்புறம் டீ குடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த டீ குடிக்கும் அந்த ஹீட்டில் அது உருகி அது உள்ளே போகக்கூடிய சூழ்நிலை அது நம்மை பாதித்து தீரும். அது என்ன இன்றைக்கி பாருங்கள், சென்னை போன்ற நகரங்களில் ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய இருக்குது. காரணம் என்ன? இன்னைக்கு இது போன்ற காரணத்தினால்தான் இவைகளெல்லாம் உள்ளுக்கு போகும் காரணத்தினால் இன்றைக்கி குழந்தையின்மை என்பது அதிகமாகிவிட்டது. அதனால் ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. ஆனால் நம்ம என்னென்னா எல்லோரும் மனசு ஏதோ வர்றாங்க, பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, போகிறாங்கன்னு இல்லாமல் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், இல்லை உங்களுக்கு ஒரு மரம். இந்த மரம் இன்று இல்லை 100 ஆண்டு இல்லை 200 ஆண்டு ஆனாலும் உங்கள் பெயர் சொல்லும், உங்களுடைய சந்ததியை வாழ வைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய மண்ணை காப்போம், நம்ம வீட்டை காப்போம் என்று கூறி விளைவு.
போறீங்க. கவர் கொடுத்தா தான் நீங்க பொருளே வாங்குறீங்க. சிறப்பா செயல்படுங்க. அவங்க கூட சேர்ந்து வண்டலூர் கோட்டை இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிச்சு ரைட்